தீபிகா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று சிதம்பரத்தில் அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பேரணியில் அவர் பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை ரத்தன கம்பளம் விரித்து கூட்டணிக்கு வரவேற்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி அழைப்பு கொடுத்திருந்தார். இந்த அழைப்புக்கு திமுக கூட்டணியில் உள்ள அந்த சிபிஐ, சிபிஎம் மற்றும் விசிக ஆகிய 3 கட்சிகளும் அந்த அழைப்பை நிராகரிக்கும் வகையில் பதிலளித்துள்ளனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அளித்த பேட்டியில் அதிமுக விரித்த வலையில் சிறுத்தைகள் ஒருபோதும் சிக்க மாட்டார்கள் என்றும் அந்த அழைப்பை தாங்கள் நிராகரிப்பதாகவும் கூறியிருக்கிறார். இதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் சற்று முன்பு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது போன வாரம் எங்களை கடுமையாக விமர்சித்தார்கள், இந்த வாரம் அழைப்பா என்று நிராகரித்து விட்டார். இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம், இந்த அதிமுகவின் இந்த திடீர் அழைப்புக்கு என்ன காரணம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக. வன்னியரசு சார், வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய இரண்டையும் ரத்தன கம்பளம் விரித்து கூட்டணிக்கு வரவேற்கிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த திடீர் அழைப்பு விடுத்ததன் காரணம் என்ன, உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? இல்ல, மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரிக்கின்ற அந்த வலை அப்படிங்கிறது ஒரு நயவஞ்சக வலை. இந்த வலை கட்டாயம் விடுதலை சிறுத்தைகளுக்கு அது பொருந்தாது. எந்த வலைகளையும் அறுத்தெறிகின்ற வலிமை விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் நீண்ட காலமாகவே 2017 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில நாங்க தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். நாங்க எங்களுக்கான அரசியல் அப்படிங்கிறது சமூக நீதி அரசியல். ஆனால் சமூக நீதி அரசியலுக்கு எதிராக ஒரு அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது என்றால் அது பாஜக முன்னெடுக்கின்ற மிக மோசமான அரசியல் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான அரசியல், இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக்க முயற்சி செய்யும் ஒரு அரசியல். அதனாலதான் ஒரே நாடு ஒரே மொழி என்கின்ற அரசியலை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். இதை விடுதலை சிறுத்தைகள் நீண்ட காலமாக நாங்க 2014 மோடி அவர்கள் இந்திய தலைமை அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து இந்த 2014 நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். பாஜகவினுடைய அரசியல் என்பது இந்திய புரட்சியாளர் அம்பேத்கர் தந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, மதச்சார்பின்மைக்கு எதிரானது, சுதந்திரத்துக்கு எதிரானது, சமத்துவத்துக்கு எதிரானது என்று நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றோம். இந்த பின்னணியிலிருந்து தான் இந்திய கூட்டணியை நாங்கள் கட்டமைத்தோம். இந்த இந்திய கூட்டணியினுடைய கட்டமைப்பில் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு அங்கம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பொருந்தாத ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டணியை நியாயப்படுத்துவதற்காக அவர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று ஒரு நாடக அரசியலை அல்லது நாடக பரப்புரையை அவர் தொடங்கி இருக்கிறார்கள். பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த மனநிலையை கொஞ்சம் அதை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அழைப்பை ஏற்றிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியில் வலுவாக இருக்கின்ற ஒரு கட்சி என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். இந்த சூழலில் இந்த கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை, ஒரு சந்தேகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நச்சு புத்தியுடன் அல்லது நச்சு எண்ணத்துடன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இந்த அழைப்பு இருக்கிறது. இது ஒரு வஞ்சக வலை மட்டுமல்ல, நயவஞ்சக வலை. இந்த வலையில் விடுதலை சிறுத்தைகள் சிக்காது. எந்த வலையும் அறுத்தெறியும் வலிமை விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும்.